அனைவருக்கும் வணக்கம் மற்றும் வாழ்க வளமுடன். நம்ம இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் ஒரு பீகாக்கோட டிசைன் வந்து போட்டுட்ருக்கோங்க. போன பதிவில் வந்து நம்ம ஸ்கெட்சு கொடுத்துருந்தோம். அதுக்கு முந்தின பதிவில் வந்து மண்டபத்தோட கார்னர் பேட்டர்ன் வந்து மக் ஒர்க் காமிச்சிருந்தேன். இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் ஃபில்லிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. இந்த மாதிரி கோன் மேக்கிங் வந்து நான் ஏற்கனவே வீடியோ வந்து தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். என்னென்ன டிப்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே போல் நம்ம இதுலேயும் நிறைய டிப்ஸ் பார்க்கலாங்க. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நான் எனக்கு அப்பப்போ வந்து ஃப்ளோவில் நமக்கு டைமிங்காக என்னென்ன டிப்ஸ் கொடுக்கணுமோ அதை நான் வந்து கொடுத்துட்டு வருவேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் மக்கு வந்து இதில் இப்போ தான் ஏற்கனவே ரெடி பண்ண மக்கு தான். ஆனால் கோன் வந்து இப்போ தான் ரெடி பண்ணி நான் அதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து கோன் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து அதோட கன்சிஸ்டன்சி மாறிடுது. இப்போ நம்ம பேஸ் ஃபில்லிங்க்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் மக்கு. ஆனால் நம்ம கோனில் ரெடி பண்ணி வைக்கிறது வந்து நெய் சோர்க்குமே வந்து அதோட கன்சிஸ்டன்சியை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக மாறிடுது. ரொம்ப வந்து திக்காக இருக்கிறப்போ நமக்கு அந்த ஃப்ளோ வராது. நம்ம கோனில் போடுறப்ப பார்த்திங்க அப்படின்னா அந்த மண்டபத்தோட கார்னர் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா தெரியும். அது நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போடுற ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த ஃப்ளோவாக ஃபைனாக வரல. அப்புறம் அதனால தான் வந்து இப்போ நான் கோன் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நான் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கிறேன். மக்கு வந்து முன்னாடி ரெடி பண்ணது தான், அது ப்ராப்ளம் இல்லை. பாக்ஸில் மூடி வச்சுட்டோம்னா அது இன்னும் ஆகாது. அது நம்ம சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கோனாக ரெடி பண்ணி வச்சோன்னா அது வந்து செட் ஆகலை. நான் 2 வாட்டி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். 2 வாட்டியுமே நான் அதை திரும்பவும் வேறு புதுசாக செஞ்சு போடுற மாதிரி தான் ஆச்சு. நம்ம ஒரு 2-3 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே 1 வீக் மேலெலாம் வச்சுருந்தோம், 4 நாளைக்கு மேலெலாம் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒன்று அது உள்ளே வந்து ரொம்ப புளிச்சிருது, ரொம்ப ஊறி உள்ளே வந்து ரொம்ப பபிள்ஸ்லாம் வந்து லிக்விட் தனியாக இது மாதிரி இருக்குல்ல. அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப இறுகிடுது. அதை வந்து நம்ம போடுறப்ப பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரல. தண்ணி தனியாக மக்கு தனியாக வருது, இல்லைனா ரொம்ப கெட்டியாக போயிடுது. அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்பப்போ ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சு நம்ம ஆட் பண்ணுறதை ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை தண்ணி வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். என்ன கன்சிஸ்டன்சி வேணுங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பேஸ் ஃபில்லிங்க்கு நான் அது போல் ரெடி பண்ணிவிட்டு இப்போ பேஸ் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் ஃபில் பண்ணுறப்போ வந்து நம்ம கொடுக்குற பேட்டர்ன், அதாவது எல்லா டிசைன்லேயும் வந்து ஈவனாக இருக்கணும் ஹைட்டு. இப்போ ஒரு பேட்டர்னில் வந்து கொஞ்சம் அதிகமான உயரத்துலையும் இன்னொரு பேட்டர்னில் வந்து கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது. ஈவனாக இருக்கணும். நம்ம போர்டை எடுத்து இப்படி கண்ணில் இப்படி ஸ்லைடாக அப்படி பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து அப்படி ஈவனாக தெரியணும். ஃப்ளாட்டாக ஒரே ஹைட்டில் அதோட மட்டம் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப நமக்கு வந்து ஃபினிஷிங் ரொம்ப அழகாக வரும். அதுக்கு மேலே நம்ம நெய்ஸ் ஒர்க் பண்ணுறப்போ அதுவும் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு அட்ராக்ஷனாக தெரியும் நம்ம பெயிண்டிங்கில். அந்த மாதிரி பண்ணணும். இப்போ நான் வந்து பேஸ் ஃபில்லிங் வந்து அந்த தோகை பகுதியில் எல்லாத்துலேயும் கொடுத்துட்டு வரேன். ஏன்னா தோகைக்கு வந்து நான் வந்து கோல்டு ஃபைல் ஒட்ட போகிறேன். ஸோ நான் வந்து தோகை ஃபுல்லாக நான் வந்து பேஸ் ஃபில் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நெய்ஸ் ஒர்க் வந்து பண்ணலாம். இப்போ இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ஃபில்லிங் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். பேஸ் ஃபில்லிங்லேயும் என்னென்னலாம் வந்து கொடுத்தா எப்படிலாம் எந்த இடத்துல கொடுத்துருந்தா நமக்கு ஒர்க் வந்து கரெக்டாக வரும் அப்படின்றது தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த தோகை பகுதியில் வந்து ஒவ்வொரு பேட்டர்ன், ஒவ்வொரு டிசைனும், ஒவ்வொரு அந்த பெட்டல்ஸ் மாதிரி வருது இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு இடத்தையுமே வந்து தனித்தனியாக நம்ம மக்கில் வந்து ஃபில் பண்ணிக்கணும். அதே போல் ஒன்றோட ஒன்று டச் ஆகாத அளவுக்கு ஒரு 1 mmலேருந்து ஒரு 1.5 mm வரைக்கும் வந்து கேப் விட்டுக்கலாம். கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பேட்டர்ன் போடணும். அதுவே வந்து பக்கத்தில் போட்டு உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக போட முடியல, கண்ட்ரோலாக டச் ஆகுதுன்னா ஒரு பேட்டர்ன் போட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள பேட்டர்ன் காயிற வரைக்கும் ஆல்டர்னேட்டிவாக அதை விட்டு அதுக்கும் அடுத்த பேட்டர்ன் போடணும். அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா திரும்பவும் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு நடுவில் ஆல்டர்னேட்டிவாக விட்டுட்டு வந்ததை ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நான் இதில் வந்து வரிசையாக கொடுத்துட்டேன். ஆனால் பெரிய டிசைனுக்கெலாம் வந்து ஆல்டர்னேட்டிவாக கொடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து நான் எல்லாத்தையும் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடுறேன். உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்து நான் ஆரம்பத்தில் அப்படி பண்ணி காமிச்சேன். இப்போ வந்து வரிசையாக வந்து நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். போடுற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். டைமிங்காக நீங்கள் வந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோட ஸ்டார்ட்டில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் கோன் மேக் பண்ணும்போது ரொம்ப லிக்விடாக தெரிஞ்சிருக்கும். கோனில் வந்து நம்ம ரெடி பண்ணும்போதே வந்து கீழே லீக் ஆக ஆரம்பிச்சிது. நான் வந்து ரொம்ப டைட்டாக பண்ணல கார்னர், ஸோ வந்து லீக் ஆகிச்சு. இருந்தாலும் அந்த ஹோல் வந்து எனக்கு இனஃப் தோணுச்சு. நம்ம கட் பண்ணாமலே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பேக் பண்ணிட்டேன்.
அதே போல் நான் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கட் பண்ணலை. அந்த ஹோல் வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பேஸ் ஃபில்லிங் தானே பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் கரெக்டாக எனக்கு வந்து அது செட் ஆகிடுச்சு அதே அளவு. அந்த லிக்விடு பதமும் பார்த்திங்க அப்படின்னா இது போல் இருந்தால் தான் நமக்கு பேஸ் ஃபில்லிங்க்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் ரிசல்ட்டு. அப்படி இல்லைன்னா வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு பார்க்குறப்போ அந்த ஒரு ஈவனான சர்ஃபேஸ் வந்து நமக்கு கிடைக்காது. ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா வந்து நம்ம அந்த மேடு பள்ளமாக தெரிகிற மாதிரி நமக்கு தெரியும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட லெவலில் வந்து செட் ஆகி நிற்கிறதுக்கு வந்து கஷ்டப்படும். ஸோ நம்ம ரொம்ப திக்காக கொடுக்காம நம்ம லிக்விடாக கொடுத்தோம்னா நம்ம கொடுக்குறது வந்து லைட்டாக நம்ம ஒரு டச்சப் பண்ணி விட்டாவே வந்து அதோடைய சர்ஃபேஸில் வந்து அது கரெக்டாக வந்து அதுவே வந்து செட் ஆகி நின்றுக்கும். அதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா. இப்போ நெய்ஸ் ஒர்க் பண்ணுறோன்னா இதை விட இன்னும் ஒரு நூல் வந்து நமக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுவுமே ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா நம்ம கொடுக்குற ஒர்க்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வெளியே வந்து ஷார்ப்பாக தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கோல்டு ஃபைலில் ஒட்டுறப்போ பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ஃபைலை கிழிக்க ஆரம்பிச்சிடும். கோல்டு ஃபைல் மேலே வந்து அழுத்தி அதை வந்து ஒரு ஸ்மூத் லுக் வந்து கொடுக்காது, அப்படி இல்லைன்னா கிழிச்சிடும், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம கொடுக்குறப்ப நெய்ஸ் ஒர்க்லேயும் வந்து கன்சிஸ்டன்சியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட தாஞ்சூர் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இப்போது நம்ம அந்த உள்ளே வந்து விட்டுருந்தோம் பார்த்திங்களா ஆல்டர்னேட்டிவ், அது ரொம்ப சின்ன ஏரியாங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு அது கொடுக்கல. 2 பக்கமும் வந்து கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதெல்லாம் ஓரளவு லைட்டாக ட்ரை ஆகிருக்கணும். ரொம்ப ட்ரை ஆகணும் கூட அவசியம் இல்லை. லைட்டாக ட்ரை ஆகிட்டால் கூட பக்கத்தில் போய் மிங்கிள் ஆகாது. ஏன்னா நம்ம லிக்விடாக வச்சு யூஸ் பண்ணுறப்ப உடனே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக அப்படியே ஜாயின் ஆகிடும். அப்படி இல்லாமல் நான் லைட்டாக ஒரு ட்ரை டைம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்க பட்டன் போடுறப்ப ஓரளவு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும், ஸ்டெடியாக நிற்கும். நம்ம கொடுத்த இடத்துல கொடுக்குறது வந்து ஜாயின் ஆகாமல் நிற்கும். அவ்வளோதாங்க. இப்போ பேஸ் ஃபில்லிங் வந்து ஓரளவு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ மண்டபத்தில் மட்டும் நான் வந்து அந்த மண்டபத்தோட ஆர்ச் இருக்குங்களா, அந்த ஆர்ச்சுக்கு மட்டும் இப்போ நான் நைஸ் ஒர்க் பண்ண போகிறேன். ரிமைனிங் ஒர்க்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாங்க. நான் கொடுக்குற பதிவு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. அப்படி இருக்கா இல்லையாங்கிறத உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நான் ஏற்கனவே இந்த போர்டில் ஏன் ஸ்டோன் யூஸ் பண்ணலங்கிறத நான் ஃபஸ்ட் பார்ட்லேயே சொல்லியிருந்தேங்க. அதை போல் இந்த போர்டில் இருக்கிற பார்டர் டிசைன் வந்து நான் உங்களுக்கு கிளிப் இதில் ஆட் பண்ண வந்து மறந்துட்டேங்க. ஸோ நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து அதை நான் ஆட் பண்ணி காட்டுறேன். அந்த டிசைன் வந்து எப்படி ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது வந்து நம்ம அந்த மண்டபத்தோட அந்த ஆர்ச்சில் வந்து லைன்ஸை கொடுத்துட்டு அந்த தூண் பகுதியில் வரைக்கும் வந்து மட்டும் நம்ம நைஸ் ஒர்க் வந்து இந்த பார்ட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து அந்த பீக்காக்கோட நைஸ் ஒர்க் வந்து ஃபுல்லாக பார்க்கலாங்க. என் ஒர்க்கு வந்து எனக்கு ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. டக்குன்னு முடிக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருந்தது. ஏன்னா சின்ன போர்டு, அதே போல் டிசைன்ஸும் வந்து ரொம்ப கம்மி தான், ரொம்ப அதிகமாக கிடையாது. அதனால் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இந்த போர்டு. சப்போஸ் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெயிண்டிங் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்கள் பெயிண்டிங் வந்து முடித்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் அப்பாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது ஈஸியாக முடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? அடுத்த பதிவில் நம்ம வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்ட் ஒர்க்கோட நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.